103:8 கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ளவர் அப்படின்றார். இந்த மிகுந்த கிருபை உள்ளதுன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நிறைவான அன்பு வச்சிருக்கிறார் கர்த்தர். அவருடைய கேரக்டர்ல முக்கிய பங்கு நிறைந்த அன்பு உள்ள தெய்வம். இந்த கிருபை 3 முக்கியமான விஷயங்களை செய்கிறது. அல்லனா இந்த அன்பு 3 முக்கியமான விஷயங்களை செய்கிறது. இப்படி சொல்லட்டும், கர்த்தர் 3 முக்கியமான காரியங்களை தன்னுடைய கிருபை மூலமாக காமிக்கிறாரு. 1 நீதிமொழி 16:6 கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாக்கும் அப்படின்றார். அதாவது கிருபையினால பாவத்துக்கு பரிகாரம் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. நீங்க ஒரு குற்றம் செய்றீங்க, ஒரு பாவம் செய்றீங்க, மோசமான விஷயத்துல நம்ம இருக்கிறோம். இப்படிலாம் செய்யும்போது அந்த கிருபையுடைய ஆற்றல் என்னன்னா அதுக்கு பரிகாரம் செய்யும் அப்படின்றார். பரிகாரம்னா என்ன அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல பரிகாரத்தை பத்தி பேசுறாங்க. ஒருவன் உங்க கண்ணை புடுங்கிட்டா புடுங்கினவன் திருப்பி அதே கண்ணை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் பரிகாரம். ஒருவன் உங்க காலை எடுத்துட்டா அவன் உங்க காலை அவன் எடுத்தவன் மறுபடியும் உங்களுக்கு காலை கொடுக்கணும். இதுக்கு பேர் தான் பரிகாரம். கிருபையுடைய பரிகாரம் என்னதுன்னு, நீங்க கிருபை பக்கம் சேர்ந்து இருக்கும்போது நீங்க ஒருவருடைய காலை எடுத்துட்டீங்க, ஒருவருடைய கண்ணை புடுங்கிட்டீங்கன்னா இதுக்கு பரிகாரமா உங்க கண்ணு போகாது, உங்க காலு போகாது, கிறிஸ்துடைய கண்ணும் கிறிஸ்துடைய காலும் போகும். இதுதான் பரிகாரம். பாவ மன்னிப்புனா என்னதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. பாவ மன்னிப்புன்றது ஆண்டவர்ட்ட நான் பாவம் கேட்டேன், கர்த்தர் பாவத்தை மன்னிச்சிட்டார், அது அல்ல. பாவம் மன்னிச்சார் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பாவ மன்னிப்புனா இந்த சொல்ல அல்ல. நான் கர்த்தர்ட்ட போய் கேட்டேன், கர்த்தர் பாவம் மன்னிச்சார். இப்போ நான் சொல்றேன் பாருங்க, பாவ மன்னிப்புன்னு என்ன சொல்றேன், மறுபடியும் சொல்றேன். நான் ஒருவர்கிட்ட போய் 50,000 கலாண்டுட்டேன். நான் கடவுள்கிட்ட போய் ஆண்டவரே நான் ஒருவர்கிட்ட போய் 50,000 கலாண்டுட்டேன், பாவத்தை மன்னிங்கன்னா இது பாவ மன்னிப்பு இல்லை. இந்த 50,000 திருப்பி கொடுக்கறது பேர் தான் பாவ மன்னிப்பு. புரியுதா உங்களுக்கு? நான் 50,000 போய் கலாண்டுட்டேன். இப்போ கடவுள்கிட்ட போய் சொன்னேன், ஆண்டவர் நான் 50,000 கலாண்டு விட்டேன், ஆண்டவர் என் பாவத்தை மன்னிங்கன்னா. இப்போ கர்த்தர் என்ன செய்யறானா, நீ களவு செய்த 50,000 அவர் கொடுக்குறாரு அந்த ஆளுக்கு. அதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பு. பரிகாரம்னாலே அதான், திருப்பி செய்வதுக்கு பேர் தான் பரிகாரம். அப்ப கிருபை என்ன செய்யுனா, நீ அநேக பலவீனங்களை அநேக காரியங்களை செய்யும்போது உன்னால செய்ய முடியாத அந்த பரிகாரத்தை நீ ஆராதிக்கிற கர்த்தர் உனக்கு பதிலாக கொடுக்கிறாருன்றார். அதான் பாவ மன்னிப்பும் பரிகாரம். அப்ப நினைச்சுக்கிடுங்க, கிருபையுடைய ஃபர்ஸ்ட் வேலை அதான் சொல்லுது. கர்த்தர் மிகுந்த கிருபை உள்ள தேவன், நிறைவான அன்பு உள்ள தேவன். 2வது பாயிண்ட், ஏசாயா 16:5 கிருபையினால சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். கிருபையோட வேலை அடுத்த வேலை சொல்லுது, உங்க சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அதாவது நம்ம எல்லாருமே மனுஷன் பூமியில வாழும்போது பணக்காரனா இருக்கணும், எல்லாருக்கும் ஆசை உண்டு. எல்லாருக்கும் நல்ல ஒரு பதவி வேணும், சீட்டு வேணும், ஆசை உண்டு. எல்லாருக்குமே ஆளக்கூடிய தன்மை வேணும், அப்படியும் ஆசை உண்டு. இப்ப சொல்றாரு, அதுக்கு பிறகு சிங்காசனம், அந்த சிங்காசனம் கிருபையினால ஸ்தாபிக்கப்படும். அதாவது ஸ்தாபிக்கப்படும், நம்ம எஸ்டாப்ளிஷ் நிலைநிறுத்தப்படும். நம்மளால செய்ய முடியாத, நம்மளால சாதிக்க முடியாத, நம்மளால ஸ்தாபிக்க முடியாத, நம்மளால நிலைநிறுத்தக்கூட முடியாத விஷயத்தெல்லாம் கிருபை செய்து தருன்றார். நான் ஒண்ணுதான் கர்த்தர்ட்ட விரும்பினேன். என்னால ஐஸ்வர்யனா மாற முடியாது, என்னால பணக்காரன் ஆக முடியாது, என்னால ரிச்சா மாற முடியாது. எனக்கு பின்னாடி இருக்கிற பின்புலம் அப்படித்தான், அவ்வளவுதான். இதை வச்சு நான் ஒன்றும் பணக்காரன் ஆக முடியாது. எனக்கு பின்னாடி என் தகப்பன், குடும்ப சூழல் இது என்ன கோடீஸ்வரனா மாற்றாது. ஆனா பைபிள் சொல்லுது, என் கிருபை அந்த சீட்டை உனக்கு தரும். ஐ பிலீவ் இட். இதை நான் விசுவாசிக்கிறேன். எப்பவுமே என்னோட விசுவாசம் எப்படி இருக்குன்னா, என் சரீரத்துல, என் அறிவுக்கும், என் மாம்சத்துக்கு, என் சிந்தைக்கு உட்பட்டதை நம்புறதல்ல விசுவாசம். என்னால முடியாத ஒரு மனுஷர் திராணி வச்சிருக்கும் போது அந்த திராணியை நம்புவதுக்கு பேர் தான் விசுவாசம். அந்த விசுவாசம் தான் இங்க சொல்லுது. அப்படி அவர் மேல ஒரு விசுவாசத்தை வச்சுக்கின்னு அவுட் இருக்கிற கிருபை உங்களுக்கு அந்த இடத்தை வாங்கி கொடுக்கின்ற. முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எப்பவுமே கிறிஸ்துவத்துல இல்ல, முடியாது, கழியாது, இந்த உலகத்துல ஒண்ணு இல்லை, இதெல்லாம் பேசக்கூடாது. பைபிள்ல 75% இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி தான் பேசுறது. எல்லாருமே சொல்லுவாங்க நித்திய ஜீவனை பத்தி தான் பைபிள் பேசுறதுன்னு. கிடையாது. 75% இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பற்றி தான் பேசுது. 25% தான் நித்திய ஜீவனை பற்றி பேசுது. எதுக்குன்னு, நித்திய ஜீவனை பற்றி குறைவா பேசிட்டு இந்த பூமியை பற்றிய நிறைய பேசுதுன்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை தான் மனுஷன் சுத்துறான்.
பரலோக ராஜ்யத்துக்கு இங்க யாரும் சுத்தினது கிடையாது. ஏதோ ஒரு சிறு கூட்டம் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்துக்கு வேண்டி சுத்துது. பெருந்திரள் கூட்டம் இந்த பூமியுடைய வாழ்க்கைக்காக தான் சுத்துது. அப்ப இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு சுத்துறவங்களுக்கு சாப்பாடு போடணுமே. அந்த சாப்பாடு இந்த புஸ்தகத்திலிருந்து எல்லாருக்குமே பரிபூர்ணமா கொடுக்கப்படுகிறது. அதனால புஸ்தகத்துல பரலோக ராஜ்யத்தை பார்க்கிலும் பூலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமா பேச காரணம் பழைய ஏற்பாட்டு புழக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பூமிக்குரிய காரியம் தான். கானான் தேசம், செழிப்பு, இதுதான் பேசும். புதிய ஏற்பாட்டுல 25% தான் நித்திய ஜீவனை பேசுது, 75 இந்த பூமிக்குரிய காரியத்தை தான் பேசுது. ஏன்னா எல்லாருக்குமே இங்க ஸ்தாபிக்கப்படணும். ஏதாவது ஒரு புகழ்ச்சி வேணும், ஏதாவது ஒரு சிங்காசனம் வேணும், ஏதோ ஒரு ஆளுக வேணும். கர்த்தர் சொல்றாரு, கிருபையினால இது ஸ்தாபிக்கப்படும். உங்களுக்கு கர்த்தர் கொண்டு வந்துருவாரு. உங்க டேலண்ட்ல இல்ல, உங்களுக்கு ஒன்னே ஒன்று சில டேலண்ட் வேணும், அது மட்டும் சொல்றேன். 3வது பாயிண்ட், சங்கீதம் 31:7 சொல்லுது, உமது கிருபையினாலே களி கூர்ந்து மகிழ்வேன். இது வந்து அற்புத விதமான ஒரு புஸ்தகம். நல்லா கேளுங்களேன். சிலருக்கு இந்த பைபிள்ல களி கூறுதல் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது. தாவீது சொல்றாரு, உம்முடைய கிருபை எனக்கு மகிழ்ச்சியையும் களிப்பையும் தரும். இந்த பூமியில மனுஷன் வாடுறது எதுக்குன்னு? களிப்பா இருக்கிறது, சந்தோஷமா இருக்கிறதுக்கு, மகிழ்ச்சியா இருக்கிறது. ரெண்டு தான். இந்த ரெண்டுக்கு தான் மனுஷன் வாழ்க்கை முழுக்க ஹாப்பியா இருக்கணும். இதுக்கு தான் வாழ்றான். கர்த்தர் சொல்றாரு, கிருபை களிப்பையும் சந்தோஷத்தையும் தரும். அப்போ நான் சொல்றேன், சந்தோஷத்துக்கு வேண்டி ஓடுறான். சில பேர் நான் கேட்டிருக்கிறேன், ஏன்டா குடிக்கிறேன் கேட்டா ஒரு 4 மணி நேரம் சந்தோஷமா இருக்கலான்றான். சில பேர்ட்ட கேட்டிருக்கேன், நீ ஏன்டா படம் பார்க்க போற, ஒரு 4 மணி நேரம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்றான். எல்லாருமே மகிழ்ச்சிக்கு சந்தோஷம் படம் குடிக்கிறதெல்லாம் பாக்குறாங்க. இவர் சொல்றாரு, அது தர்றதை பார்க்கலும் உங்களுடைய கிருபை களிப்பையும் சந்தோஷத்தை மிகுதியா தரும். அவர் என்ன சொல்றாரு, குடிக்கிறத பற்றி பேசுது, பிக்சர் பார்க்கறத பற்றி பைபிள் பேசுது, படம் பார்க்கறத பற்றி பேசுது, குடிப்பை பற்றி பேசுது. கிருபை மாம்சம் என்ன செய்யும்னா, நீங்க படத்தை பார்க்கும்படிக்கா செய்யும். கிருபை எல்லாருடைய கண்களும் உங்களை பார்க்கும்படிக்கா செய்யும். எல்லாரும் இப்போ நம்ம எல்லாம் நம்மளோட மைண்ட் எப்படி நம்ம முன்னாடி வந்து சினிமா பார்க்க போகணும். அப்போ கடவுள் இல்லை, கிருபை இல்லை. கிருபை வந்த பின்னாடி எல்லாரும் நம்மளை பார்ப்பாங்க. எல்லாருக்கும் கடவுள் தெரியும். பைபிள் எடுத்து தாவீது சொல்ற, எல்லாருக்கும் கடவுள் தெரியாண்டவரே. ஆனா அந்த கடவுளை என் மூலமா தான் பார்க்கிறான். பவுல் சொல்றாரு ஒரு இடத்துல, என்னுடைய சுவிசேஷம் அல்லாமல் ரட்சிப்பு இல்லைன்றாரு. அப்ப எல்லாருடைய போக்கஸையும் இவன் மேலதான் உழுது. பவுல் மேலதான் போக்கஸ் உழுது, தாவீது மேலதான் போக்கஸ் உழுது. ஒரு காலத்துல யாருன்னே தெரியாது. இவங்க தாவீது இந்த உலகத்துல யாரும் தெரியாது, பவுல் யாரும் தெரியாது. கிருபையில காலகட்டத்துல கிருபை அவன் பற்றி கொண்டிருந்த போது தாவீதும் பவுல் தான் உலகத்துடைய போக்கஸ். உங்களை தேவன் அப்படி மாற்று. கிருபைக்கு எந்த எல்கைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆற்றல் இருக்குது. அது எந்த எக்ஸ்ட்ரீம் எவ்வளவு தூரம்னாலும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். கிருபையை பத்தி புரிஞ்சுக்கணும். சரியா? அந்த கிருபை பத்தி, பாவ மன்னிப்பை பத்தி ஒன்று சொன்ன பாருங்க. பாவ மன்னிப்புங்கிறது, நான் கடவுள்கிட்ட போனேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், பாவ மன்னிப்பு கேட்டேன், அறிக்கையிட்டேன், நான் வந்து அந்த அப்பத்தையும் திராட்சை குடிச்சேன். இது வந்து வெளியோட்டம் நம்ம கண் செய்யறது. உண்மையிலேயே உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நீ செய்த எல்லா தவறுக்கும் அவர் பரிகாரம் செலுத்துறாரு. புரியுதா உங்களுக்கு? எதுனா சொல்லிட்டு நான் திருவந்து எடுத்து வந்ததுனால என் பாவம் மன்னிக்கப்பட போறல, நான் செய்த எல்லா அக்கிரமத்துக்கும் அவர் பலியானார். அதான் பலியானார் அர்த்தம். என் பாவத்துக்கு அவருடைய எல்லாத்தையும் இழக்கிறது பேர் தான் பாவம் மன்னிப்பு. சொல்றதுனால இல்ல, செய்யறது. உண்மையிலே உங்க பாவம் மன்னிக்கப்பட்டால் அவர் உங்களுக்காக விலக்குறீங்க. ஏதாவது ஒண்ணு நீங்கள் யார்கிட்ட பாவம் செய்தீர்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப கிருபைங்கிறது பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இப்போ அப்ப கிருபையை பற்றி சொன்ன, கிருபை திராணிக்கு மேலான அற்புத விதமான விஷயத்தை செய்யுது இல்லையா? இப்போ இந்த கிருபை அடுத்து யாருடையது? கிருபைக்கு தான் இந்த ஆற்றல் இருக்குன்னு சொல்லுது. கிருபை யாருடையது? 4 வசனம், சங்கீதம் 103:8 இப்ப நம்ம வாசிச்சோம். கர்த்தர் உருக்கம், இரக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபை உள்ளவர். அவ கிருபை யாருடையதுன்னா கர்த்தருடையது. ஆனா பைபிள் சொல்லுது கிருபையோ கர்த்தருடையது. மன்னிக்கிற தன்மை கர்த்தருடையது. நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போறது கர்த்தருடையது. உங்களை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போறது கர்த்தருடையது. உங்களை சுகத்தை தர்றது கர்த்தருடையது. உங்களுக்கு நன்மைகளை தர்றது கர்த்தருடையது. பதவி உயர்வை தருகிறது கர்த்தருடையது. மகிழ்ச்சியை தருகிறது கர்த்தருடையது. களிப்பை தருகிறது கர்த்தருடையது. இப்படி இருக்கும்போது கிருபை அவங்களுடையது, அவங்க வாங்கி தருவாங்க, மற்ற தெய்வங்களை வாங்கி தரும் சொல்றது எப்படி சாத்தியமாகும்? ஆகாது. கிருபைனா என்ன அப்படின்னா, தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற தகுதி. தகுதியே இல்லாதவனுக்கு தான் கொடுக்கப்படுற தகுதி.
அப்படின்னு தகுதி இருக்கிற ஒருவர் தான் தகுதி இல்லாத மனுஷனுக்கு கொடுக்கப்பட முடியும். நான் சொல்றேன், இந்த உலகத்துல தகுதின்றது கர்த்தரை தவிர யாருக்குமே கிடையாது. கிருபை எதுல இருந்து முளைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தம், சிருஷ்டிப்பு 2ல தான் கிருபை வரும். ஏன்னா பரிசுத்தம் தான் உலகத்துல டாப்பு, சிருஷ்டிக்கிறது தான் உலகத்துல டாப்பு. இந்த இந்த 2க்கும் குறைவு இல்லை. பரிசுத்தத்துக்கு குற்றம் சொல்ல முடியாது, குறைவில்லை. சிருஷ்டிக்கிற ஒருவருக்கு குறைவில்லை. இந்த குறைவில்லாத தேவன் தான் குறைவுள்ள மனுஷனுக்கு இரக்கத்தை காமிக்க முடியும், கிருபையை காமிக்க முடியும். நிறைவானது தான் குறைவானது கிருபை காட்ட முடியும். வேதம் சொல்லுது, பைபிள் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் நிறைவானவர், அவர் தான் குறைவுகளை மாற்ற முடியும். அப்போ நிறைவானுங்கிற அர்த்தம் எதுல வருதுன்னா, பரிசுத்தம், சிருஷ்டிப்பு 2 வச்சு கர்த்தர், அவர் நிறைவானவர், அவர் தான் கிருபையை கொடுக்குறாரு. அப்ப நான் இப்ப பாயிண்ட் தெரிஞ்சிச்சு. கிருபை பவர்ஃபுல் காரியத்தை செய்து, இந்த கிருபை ஆற்றுறீங்கன்னா கர்த்தர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. 2 பாயிண்ட் சொல்லிட்டேன். கிருபை கர்த்தருடையது, அவர் அற்புத விதமான விஷயங்களை உங்களுக்கு செய்து தந்துடுறாரு இல்லையா? அப்ப நீங்க புரிய வேண்டியது, கர்த்தரை துதிக்க வேண்டியது தான் இல்லையா? ஏன்னா கர்த்தரை தான் துதிக்கணுங்கிற இந்த ஒரு கோட்பாடு தான் உங்களை இந்த கிருபையை வாங்கி தரப்போகுது. கிருபையில இருக்கிற நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா கிருபை கர்த்தருடையது. கிருபைக்கு தான் பாவ மன்னிப்பு செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது. கிருபைக்கு தான் சிருஷ்டித்து தர முடியும், அதாவது ஸ்தாபிக்கக்கூடிய ஆற்றல், பதவிகளை தரக்கூடிய ஆற்றல் இருக்குது, நோய்களை பிடிக்க வெளியே போடக்கூடிய ஆற்றல் இருக்குது. அப்ப இந்த ஆற்றலை தான் நீங்க துதிக்கணும், திராணியை தான் துதிக்கணும், பலனைத்தான் துதிக்கணும். அது கர்த்தர் ஒருவருக்கு தான் இருக்குது, அவர் தான் நீங்க புகழணும். அதுதான் சங்கீதம் 3 சொல்லுது. சங்கீதம் 103 இதான் சொல்லுது. நம்ம சங்கீதம் 103 முதல்ல இதான் எடுத்து வந்தோம். இப்ப சொல்லுது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன்? கிருபை அவருடையது, பாவ மன்னிப்பு அவருடையது, இரக்கம் அவருடையது, காருண்யம் அவருடையது, அவரை மட்டும் துதி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் என் ஆத்துமாவை கர்த்தரை துதி அப்படின்னு சொல்லும்போது, நான் கர்த்தரை துதிக்க நான் செய்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்விக்கு அந்த அடுத்த பாயிண்ட் சொல்றாரு, முழு உள்ளமே கர்த்தரை துதி. நீ கர்த்தரை துதிக்கிற உண்மை, பட் முழு உள்ள துதிக்குதான் பாயிண்ட் வந்துடுறாரு. துதிக்கிறீங்களா? இவ கேட்ட சொல்லுவாங்க, நான் கர்த்தரை துதிக்கிறேன் செய்றேன். அவ அடுத்த பாயிண்ட் வருது, முழு உள்ளம் என்ன போச்சு? அடுத்த கேள்வி, முழு உள்ளமா துதிக்கிறீங்க கேட்கிறாரு. முழு உள்ளமே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஒண்ணு கர்த்தரை ஸ்தோத்திரி நீங்க சொல்லலாம், ஆனா துதிக்கிறேன். அடுத்து சொல்றாரு, முழு உள்ளத்தோடு துதின்றாரு. சரி, இப்ப நீங்க சொல்லலாம், முழு உள்ளத்தோடு கர்த்தரை துதிக்கலான். அப்புறம் சொல்றாரு, அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஏன் இந்த பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரின்னு சொல்றாரு? வேற எந்த நாமத்துக்கு பரிசுத்தம் இல்லை. அப்போ முழு உள்ளத்தோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் போது, முழு ஹார்ட்டோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கும் போது, இப்போ என் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. அப்ப நான் சொல்றேன், எது வரைக்கும் சிங்காசனம் அப்படி ஸ்தாபிக்கப்படாம இருக்குது? முழு உள்ளத்தோடு என்னைக்கு முழுசா கிறிஸ்துக்குள்ள இறங்குறீங்களோ அது வரைக்கும் உங்க சிங்காசனம் அப்படியே நிக்குது. என்னைக்கு முழு உள்ளத்தோடு கர்த்தரத்துல நிக்கிறீங்களோ அப்போ உங்க சிங்காசனம் ஸ்தாபிக்கப்பட்டிருது. முழு உள்ளத்தோடு பரிசுத்தத்தை என்னைக்கு பிடிச்சு கொள்றீங்களோ அன்னைக்கு உங்க சிங்காசனம் வந்துருது. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், கர்த்தரை தரணும், அது அது சரியில்லை இல்லையா? முழு உள்ள இல்லை, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரிக்கல. பாடுறதும் ஜெபிக்கிறதும் இந்த சபையில பெருசா எடுக்கிறது கிடையாது. இங்க பாடுறாங்க, ஜெபிக்கிறாங்க. சபையில வாய் திறந்து ஆன ரொம்ப கத்துறதுனாலையும் ஜெபிக்கணும்னு நான் கேட்க மாட்டேன். நீங்க கேரக்டரை ஃபெயில் ஆக்கிட்டு உள்ள ஜெபிக்கும் போது எல்லாருக்கும் அருவருப்பா தோணும். வெளியே போய் நல்ல சண்டை, நல்ல மோசமான கேரக்டர், அதை வச்சுக்கிட்டு உங்களை சபையில தனிமையான ஒரு மனுஷனாட்டு இங்க உங்களை உயர்த்தி காமிக்க கூடாது. அருவருப்பா தோணும் எந்த மனுஷனும். அப்போ நீங்க சரியான ஒரு போக்கஸை பரிசுத்தத்துக்கு நேராக கொடுத்து நிற்கும் போது, இப்ப நீங்க பாடும்போது புகழும்போது கர்த்தர் உங்களை அற்புதங்களை செய்றார். கர்த்தரை துதிக்கும் பொழுது ஏன் விக்கிரத்துக்கு முன்னாடி போறான்? கர்த்தரை துதிச்ச மனுஷன் ஏன் விக்கிரத்துக்கு முன்னாடி போறான்? 2வது பாயிண்ட் சொல்றாரு, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. 2வது வசனம் 103:2 சொல்லிட்டு, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. இது என்ன தெரியுமா பிரச்சனை? ஏன் கர்த்தர்ட்ட நன்மையை வாங்கிட்டு கர்த்தர்ட்ட கரெக்டா கணம் பண்ண போறோம்னா, அவன் பெற்ற உபகாரங்களை மறந்துடுறான். புரியுது உங்களுக்கு? ஏன் ஒரு மனுஷன் கிறிஸ்துவ முழு இருதயத்தோடு, பரிசுத்தரை மட்டும் முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறேன், வாரம் வாரம் தீர்க்க தரிசனங்கள் அற்புதங்களை செய்து நிலைமை மாறும் போதும் அவர் செய்த உபகாரங்களை மறந்துடுறான். கடவுள் செய்த அற்புதத்தையே ஒரு மனுஷன் மறந்து தான் சுய போக்குல வாழ்றான்னு
மனுஷன் செய்யற அற்புதங்கள் அடையாளங்கள் அவனுக்கு எம்மாத்திரம் மதிக்க மாட்டான். வேதம் சொல்லுது, கண்ட சகோதரனை மதிக்காதவன் காணாத தெய்வத்தை எப்படி மதிப்பான்? காணாத தெய்வத்தை ஒருத்தன் மதிச்சாதான் இங்க மனுஷன் மதிப்பே கிடைக்கும். காணாத தேவனுக்கு மதிப்பு கொடுக்காத ஒரு மனுஷனை போய் நீங்க நல்லவன் கெட்டவன் நீங்க பாதாளத்துல விழுந்தீங்கன்னு அர்த்தம். அவர் அப்படி இவர் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. நாங்க சபைக்கு இதுக்கு முன்னாடி போகலையா, எங்களுக்கு முன்னாடி அவர் போயிருந்தாரு, அவருக்கு என்ன தெரியும்? என்னை பார்த்தா தெரியும், எனக்கு கடவுள் மட்டும்தான் தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு நாள் தான் ஆராதனை, எனக்கு 365 நாள் ஆராதனை. ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொன்றுல பேர் வாங்குறான். சில பேர் பேயை துரத்திடுறான். நான் தீர்க்கதரிசியா இருக்கலாம், அது எனக்கு பேர் இல்லை. தீர்க்கதரிசியில் நான் பேர் வாங்கிடலாம், நான் நல்லா பிரசங்கம் பண்ணி பேர் வாங்கிடலாம், அற்புதம் செஞ்சு பேர் வாங்கிடலாம். நான் கர்த்தர்ட்ட ஒரே ஒரு பேர் தான் வாங்க விரும்புகிறேன். என் வாழ்நாள் முழுக்க அவருடைய சமூகத்தில் எல்லா நாளும் கர்த்தரை ஆராதிக்கும். ஒரு ஊழியக்காரன் ஒருத்தன் இருந்தான், அவர் தீர்க்க தரிசனம் எல்லாம் அற்புதம் செஞ்சாலும், பேய்களை துரத்தினாலும், அற்புதங்களை கரெக்டாக சொன்னாலும் கூட, தீர்க்க தரிசனம் பவர்ஃபுல்லாக பேசினா கூட, இப்படி ஒரு தெய்வ மனுஷனை பார்த்ததுன்னு சொல்ற அளவுக்கு வாழ்நாள் முழுக்க தெய்வத்தை ஆராதிக்கும் தெய்வ சமூகத்தில் இருந்து. அவனுக்கு தான் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். எனக்கு எப்படிங்க சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும்? நான் ஒரு வேலைக்கு ஓடி போய் வேலை பார்த்துட முடியாது, நான் ஒரு போய் கார் போய் வாங்க போக முடியாது, நான் இன்னொரு விஷயத்துக்கு போயிட முடியாது. ஆனா ஒரு இடத்துக்கு போகாத இவனுடைய சிங்காசனம் தான் ஸ்தாபிக்கப்படுன்றார். சிங்காசனத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு அங்க இங்கே ஓடிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படல. எங்கே ஓடாமல் தேவ சமூகத்திலேயே பரிசுத்தமா இருந்து அவரே ஸ்தோத்தரிக்கிறவர்களுக்கு சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுன்றார். அது துதிக்கிற மனுஷன் 4 கேரக்டர் வேணும். இந்த 4 கேரக்டர் தான் கர்த்தரை துதிக்கிற அந்த மனுஷனுக்கு நிறைய நன்மைகளை வாங்கி தருது. கிருபையை பத்தி சொன்னேன், நிறைய தர்றது தான். அதுக்கு துதிக்கணும் சொன்னேன். துதி வாயில எல்லாரும் கரெக்டா வந்துடும். கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்றதுதான் செம்மையான துதி. வேறொரு நாமத்தை சொல்லாமல் கர்த்தருடைய நாமத்தை சொல்றதுதான் துதி. ஆனா இந்த துதிக்கிற மனுஷன் வாயில கரெக்டா இருந்துடலாம். இப்ப கர்த்தர் ஹார்ட்ல கரெக்டா இருக்கின்றார். ஹார்ட்ல கரெக்டா இருந்துட்டு வாயிலையும் துதி கரெக்டா இருந்தா சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். இங்க நிறைய பேர் வாயில துதி கரெக்டா இருக்கு, சபையை விட்டு போகும்போதே குற்றம் தான் போயிட்டு இருக்கும், வரும்போதும் குற்றமே தான் வந்துட்டு இருக்கும். பிரச்சனைகளை பார்த்தா தலைக்கு மேல வச்சு பேசிட்டே இருப்பாங்க. இவங்கள பார்த்து சபையில வந்து சவுண்ட் பெருசா இருக்கும், ஆனா ஹார்ட்டை பார்த்தா எல்லாம் உடஞ்சி மோசமா போய்கிறது. இப்ப இதை பார்த்துட்டு தான் கர்த்தர் கொடுக்காம இருக்கு. எந்த என் பிள்ளையா இருந்தாலும் என்னோட உறவுகளா இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு முன்னாடி தப்புன்னு எவன் ஒருத்தன் தன்னை தாழ்த்துறானோ இவனுடைய துதி தான் கேட்கப்படும். புரியுதா? ஈஸி நினைக்கிறாங்க, துதிக்கிறது ஈஸிங்க. ஆனா அந்த துதி எந்த இருதயத்துல இருந்து வருதோ அதான் முக்கியம். அதுக்கு நாலு பாயிண்ட் சொல்றேன். சங்கீதம் 32:10, கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளுன்றார். நான் துதிக்கிறேன், பட் நான் கர்த்தரை நம்பல. நிறைய பேர் அப்படிதான் இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சில், நம்ம சர்ச்சில் மட்டும் இல்லை, 100% சர்ச்சில் கர்த்தர் தான் துதிப்பான், ஆனா கர்த்தரை நம்ப மாட்டான். ஆமாங்க, கர்த்தர் தான் துதிப்பான், ஆனா நம்பிக்கை ஒரு மேல கிடையாது. கர்த்தரை நம்புகிறவனை கிருபை சூழ்ந்து கொண்டு சொல்லுது. அப்படின்னா நிறைய பேர் துதி கண்டிப்பா கர்த்தர் தான் துதிக்கிறாங்க சபையில வந்து கர்த்தாவின். நம்பிக்கை முக்கியம், துதியும் முக்கியம். அதுக்கு மேல அந்த துதியை யாருக்கு செலுத்துறியோ அவர் மேல நம்பிக்கை முக்கியம், ஃபெய்த் முக்கியம். நான் விசுவாசம் இல்லாமல் கூடாதது கிடைக்காது. நான் விசுவாசிக்கிறேன், நான் சொல்றது, நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கணும். அதான் பவுல் சொல்லுவாரு, அவர்கள் அறியாதவங்களை ஆராதிக்கிறாங்க, பட் அது என்னதுன்னே தெரியாம ஆராதிக்கிறாங்க, நம்பிக்கை இல்லாமலே ஆராதிக்கிறாங்க. நீங்க துதிக்கிறீங்களே, ஜெபிக்கிறீங்களே, அவர் கிருபை உள்ளவர், அவர் மேல நீங்க துதிக்கிறவர் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும்ன்றார். ஃபர்ஸ்ட் தெய்வத்தை துதிக்கிற மனுஷன் அவர் மேல நம்பிக்கை வைக்கணும். எந்த சூழ்நிலையிலும் எதை நம்ப கூடாதுன்றார். இந்த உலகத்துல பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 மார்க்கங்கள், 1000 வழிகள் இருக்கு, 1000 திட்டங்கள் இருக்கு, பொய்கள் இருக்குது. எல்லாருமே நாள் பார்த்து பேக்கி பார்த்து தான் சம்பாதிச்சிருப்பான். ஆனா சொல்ல மாதா தந்துச்சிருப்பான். துதிக்கிறான், மாதா தான் கடவுள் துதிக்கிறான், ஆனா நம்பியல. ஏன் நம்பலன்னா அவன் எடுக்கிற இடம் வேற எதையோ நம்பி எடுத்துட்டு வரான், இதை துதிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நம்பிக்கை எங்க துதி இருக்குதோ அங்கதான் நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை வேற எங்க விட்டுட்டு மாதாவை நம்பணும், ஆனா மாலை போட்டோம், நம்பிக்கை இல்லை. மாதாவை நம்பணும், கயிறு கட்டணும், அப்ப மாதா மேல நம்பிக்கை இல்லை. துதி அவருக்கு, நம்பிக்கை வேற எங்கேயோ. மாதாவை நம்பணும், சோமலை போட்டோம், மாதாவுக்கு துதி
ஆனா நம்பிக்கை சோமாலைக்கு. ஏன்னா அதுதானே காப்பாத்துது. சரிதானே? நம்பிக்கை வேற, துதி வேற போயிட்டு. யாரை துதிக்கிறோமோ அவங்க கூட தான் நம்பிக்கை போகணும். இதுதான் வழி. நம்புகிறவங்க கிட்ட தான் துதிய கொடு. நீங்க கர்த்தரை துதிக்கிறதா இருந்தா கர்த்தரை மட்டும் தான் நம்பணும், வேற எதையும் நம்ப கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பொடி, கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கொட்டை எல்லாம் வச்சு எடுத்து இதா மாந்திரிகமோ இல்ல சூனியமோ இல்ல நாங்க ஒரு சில பேர் சொல்லுவோம், நாங்க மந்திரிகம் பார்க்கற நாள் பார்த்தோம். யார்கிட்ட நாள் பார்க்குற மந்திரம் இல்லையா? 2 சங்கீதம் 33:8 4 தன்மை வேணும். நீங்க துதிக்கிறவர் தான் துதிக்கணும் கர்த்தரை. அந்த துதிக்கிற தெய்வத்தை முதல்ல நம்பணும். 2வது பாயிண்ட் சங்கீதம் 33:18 கர்த்தருக்கு பயந்து காத்திருக்கிற ஆத்துமா மரணத்திற்கு விலக்கி விடுவிக்கப்படும். அப்ப சொல்றாரு, இதுல 2 பாயிண்ட் கொடுக்குறாரு. கர்த்தரை துதிக்கிறீங்களா, துதிக்கிற நீங்க அவருக்கு தான் பயப்படணும், அவருக்கு தான் காத்திருக்கணும். ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணிட்டு சொல்லுது, எங்க ஊரை விட்டு என்னை விளக்கிறாங்க, ஊருக்கு பயப்படுன்றது பயம். கர்த்தர் சொல்றாரு, யாரை துதிக்கிறியோ அவர்கிட்ட தான் நம்பிக்கை வைக்கணும், அவருக்கு தான் பயப்படணும். சர்ச்சுக்கு வந்துட்டு நல்லா பாடி உருண்டு சேரெல்லாம் தள்ளி போடும். வண்டி விட்டு இறங்கும்போது இறங்கியோ போயிட்டு வர்ற மாதிரி சோகேஸ் கட்டி போடுவோம். இங்க ஹல்லேலூயா. ஊர்ல இறங்கும்போது தைரியமா இறங்கி பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி போக மாட்டாங்க. அப்படி ஒரு சந்தில போய், அந்த சந்தில போய், அப்படியே போய், இப்படியே போய், அப்படியே போய், இப்படியே போய், அப்படியே போய் தான் வீட்டுக்கு போய் சேருவாங்க. என்னன்னு, அதாவது இந்த ரூட்ல போனா கண்டுபிடிச்சிருவாங்களா, சபைக்கு தான் போயிட்டு வராங்க. அந்த ரூட்ல போனா கண்டுபிடிக்க மாட்டாங்க, சபைக்கு போவே இல்லையா. ஆண்டவர் சொல்றாரு, ஆராதிக்கிறது முக்கியம் இல்லை, துதிக்கிறது முக்கியம் இல்லை, அவருக்கு மட்டும்தான் பயப்படணும். என்னை கொல்லவும் வெல்லவும் அவருக்கு தான் ஆற்றல் இருக்குன்னு அவரை மட்டும் தான் நம்பணும். நான் நம்புறேன், நானும் அவருக்கு மட்டும் தான் பயப்படணும். மனுஷ பையன் கண்ணியை கொண்டு வரும், விக்கிர பையன் பேய கொண்டு வரும். நீங்க பயப்படுறதை விட்டுட்டீங்களே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா சவுண்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பேயும் சபையில வெள்ள போட்டு தான் ஆராதிக்குது. அந்த பேயும் நகை கலத்தையும் ஆராதிக்குது. அந்த பேயும் வெள்ள போட்டு நகையெல்லாம் கலத்தையும் ஆராதிக்குது. ஆனா அது ஊருக்கு, உலகத்துக்கு, ஃபாதருக்கு, மெட்டானியருக்கு, ஊர் தலைவர்களுக்கெல்லாம் பயந்துட்டு தான் இருக்கும். 1 துதிக்கிற மேல நம்பிக்கை வை, 2 அவருக்கு மட்டும் பயப்படும், 3 சொல்லுது அவருக்காக மெட்டி ஒலிக்காக காத்திருங்க. தெரியுமா? கதை ஸ்டோரிக்கு டிவில ஸ்டோரி பார்க்கறதுக்கு இங்க ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆமென் இந்த குறிய மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே, என்ன நீங்க எங்கேயும் போகலையா? இல்லை இன்னைக்கு வேலைக்கிழமை எங்கேயும் போகல. ஏம்மா? எங்கேயுமே போகல. அப்படி இருப்பாங்க, எங்கேயும் போகாம இருப்பாங்க. 6:30 7:30 வரைக்கும் மெட்டி ஒலி, 6:30 7:30 வரைக்கும் பார்க்குற மெட்டி ஒலிக்கு அவ்வளோ ஒரு நாள் மெனக்கெடு. காத்திருப்பு கூட்டம், மெட்டி ஒலி. இங்க துதி பிரைஸ் தி லார்ட், அங்க மெட்டி ஒலிக்கு வெயிட்டிங். கர்த்தர் சொல்றாரு, வா. இங்க நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க கர்த்தர்ட்ட பில்டப் ஊழியக்காரங்களை ஏமாத்தலாம். நீ ஊழியக்காரனை ஏமாத்த இல்லை. நீங்க நினைக்கிறீங்க நீங்க நல்லா பாடுறதுனால ஊழியக்காரன் நம்பிட்டார். அவர் உங்களை ஏமாத்துறாரு. அவருக்கு தெரியும் இதுவரை எப்படியாவது சபையில நிரப்படணும்னு அவர் உங்களை ஏமாத்தி தெரியாதவன மாதிரி உங்களை வச்சுட்டு இருக்கிறாரு. உங்க கூத்தெல்லாம் அவருக்கு தெரியும். அதுல எனக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடும். நீ வரும்போது நீ என்ன வருவன்னு கண்டுபிடிச்சு. நான் அது ஒரு பக்கம் இருந்தாலும் ஊழியக்காரன் தெரியும், இது படம் பார்த்து சுத்திட்டு வருது, சரி வந்துட்டு போட்டு நம்ம தெரியாதவங்கள மாதிரி அவங்கள ஏமாத்தி சபையில உட்கார வைக்கிறாரு. வேற ஒண்ணும் கிடையாது. யார்கிட்ட காத்திருந்தாலும் சொற்ப காலத்துல சொற்ப விஷயம் தான் கிடைக்கும். நீ ஆராதிக்கிற கர்த்தர்கிட்ட காத்திருந்தா உனக்கு கிருபை கிடைக்கும். நீ விட்டதெல்லாம் எடுத்துடலாம், நீ இழந்ததெல்லாம் எடுத்துடலாம். நீ தெரியாம இழந்ததையும் தெரிஞ்சு இழந்ததையும் உள்ள எடுத்துக்கலாம். அதுக்கு பேர் தான் கர்த்தருடைய களிப்பு. கர்த்தருடைய கிருபையோ களிப்பை மகிழ்ச்சி உண்டாக்கும். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய களிப்பு மகிழ்ச்சி எங்க இருக்குன்னா, விட்டது வராம இருக்கிறது, திருப்பி வந்தா மகிழ்ச்சி களிப்பு. இவர் சொல்ற, நீ கர்த்தருக்கு நம்பி அவருக்கு பயந்து அவருக்கு காத்திருந்தா இருக்கும். அதுக்கு அவர் சொல்ற, கர்த்தருக்கு காத்திருங்க, இங்க இருங்கப்பா. மொபைல டீ வைக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன், மொபைல் கையில இருக்க கூட சொல்ல மாட்டேன். பட் நீ செய்யற செயல்கள் குறைஞ்சபட்சம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்காக நீ செய்யணுன்றார். குறைஞ்சபட்சம் பெருசா நீ பெரிய ஆவிக்குரிய மனுஷனா மாறண்டா,
குறைஞ்சபட்சம் ஒரு வாரம் இருந்தா கண்டிப்பா ஒரு நாளாவது கர்த்தருக்கு சமூகத்துல காத்திருங்க. அவருக்கு பயந்து, அவரை நம்புற நீங்க அவருக்கு பயந்து, அவருடைய சமூகத்துல ஒரு வாரத்துக்கு 2 நாளாவது, 1 நாளாவது இந்த ஆராதனை நாட்கள் போக, உங்க தெய்வத்துக்கு ஒரு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு 4 மணி நேரம் உங்களுடைய சமூகத்துல ஒரு வாரத்துல 1 நாளாவது நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. எனக்கு நன்மை வரட்டும், என் ஐஸ்வர்யம் வரட்டும்னு நீங்க ஒவ்வொரு மனுஷனும் இதெல்லாம் செய்யும்போது, நான் சொல்றேன் கிருபைன்னு நான் மறுபடியும் சொல்றேன். உங்களுக்கு செய்ய முடியாத, நீங்க நிக்க முடியாத இடத்துல கர்த்தர் உங்கள நிக்க பண்றது தான். ஒரு பொருத்தனை பண்ணலாம். ஆண்டவர் ஒரு வாரத்துல ஒரு 4 நாளாவது தேவ சமூகத்துல காத்திருப்பேன். எல்லாத்தையும் அடக்கி புடிச்சு ஒரு 4 மணி நேரமா நான் காத்திருப்பேன் ஆண்டவரே. காட் எஃபெக்ட் பண்ணும். நீதிமொழி 14:22 நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியம் உண்டு. நன்மை யோசிக்கணும். இந்த துப்பட்டா என்னது? இது என்னதுன்னா, இது எதுக்கு உங்களுக்கு பொம்பளை கொடுக்கப்பட்டிருக்குது? நீங்க நன்மை யோசிக்கிறது. ஒருவனும் இடறக்கூடாது, நீங்களும் பலவீனத்தில் விழுந்துடக்கூடாது என்பதற்காக நன்மையை யோசிக்கிறவருடைய அடையாளம். இதை நான் போடும்போது என்னால யாரும் இடறக்கூடாது, நானும் கவர்ச்சியா இருந்துடக்கூடாது, நானும் பலகீனமா இருந்துடக்கூடாதுங்கிற நல் யோசனை. அந்த யோசனைக்கினுடைய அடையாளம் உங்களை பார்க்கும்போது, நீ இதை போடுறீங்க பாருங்க, போட்டு வரும்போது நீங்க நல்லதை யோசிக்கிறீங்க என்று சபையில் இருக்கிற விசுவாசிகள் புரிந்து கொள்கிறார்கள். நன்மையை யோசின்றார் இல்லையா? இது நன்மை யோசிக்கிறது. இது சபைக்கு ஓகே, சபையில போட்டு வரீங்க. 100 பேர் இருக்கிறோம், நம்ம 1000 பேர் இருக்கிறோம். உங்க ஆபீஸ்ல 58,000 பேர் வரான். அதுக்கு என்ன பெரிய டீச்சரா இருக்கிறீங்க, நீ போடுறீங்களாங்க? அப்ப என்ன பண்றது? அதுக்குன்னு டீச்சரா இருக்கிறீங்க, ஒரு பேங்க்ல வேலை செய்றீங்க, நித்தத்துக்கு 2000 பேர் வரான். அந்த அளவுக்கு உங்களுக்கு துப்பட்டா ஒண்ணுங்க இல்லையே. முடி அப்படி மேல போய் இப்படி இந்த போய் சில பேர் டீச்சர் மார்க சொல்லுங்க. நல் யோசனை பைபிள் படிக்கணும். நீங்க நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபை உண்டு. அதாவது இதுங்கிறது நல் யோசனை. கிறிஸ்துவ ஆராதிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் நல்லதை மட்டும்தான் யோசிக்கும். எந்த இசை, எந்த போதம் வந்தாலும் என் யோசனை, திங்க் பண்ற மைண்டு என்னை விட்டு போகக்கூடாது. ஒருவனாயிரும் கெட்டு போவதற்குங்கிறது மாம்சத்தை பார்த்தல, என்னுடைய வார்த்தை நிமித்தமாக, என்னுடைய கிரிய நிமித்தமாக ஒருவன் கூட கெட்டு போகக்கூடாதுங்கிறது நல் யோசனை. அப்படியே தேவ கிருபை கொண்டு போட்டுரும். இதை இந்த துணி மூலமா காட்டுறாங்க. எல்லாரும் இதை போடுவாங்க. உங்க ஹார்ட்டை வெளிப்படுத்துவதற்கு இது வேலை செய்துன்றார். விருத்த சிதனம் என்னது? உங்க மனசை சுத்தமாக்கப்படுவதற்காக ஒரு சரீரத்துல ஒரு பகுதியை கிளீன் பண்றது காட்டுறது. இதே மாதிரிதான் இதுவும். உங்களுடைய ஹார்ட் நல்லதை யோசிக்காத வரைக்கும் உங்க தலையில கட்டுற துணிக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்க பாடுற பாடலுக்கும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. எந்த மனுஷனையும் கெடுக்காது. உங்களுடைய யோசனை ஒருவனாயிரம் என் வார்த்தையினால கெட்டு பெறக்கூடாது, என் வார்த்தையினால ஒருதும் கூட வருத்தப்பட்டுறக்கூடாது, என் வார்த்தையினால, என் கிரியையினால இன்னொரு மனுஷன் அவமானப்பட்டுறக்கூடாதுங்கிற அந்த பரிபூர்ணமான நல்ல எண்ணம் அவனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது. பாடிட்டு போறதுனால ஒன்றும் கிடையாது. அந்த முழு உள்ளம் பரிசுத்தரை ஆராதிக்கிறது இப்படித்தான் ஆராதிக்கும். அதனால ஆண்டவர் சொன்னார், நீ காணிக்கை கொண்டு வரும்போது, நீ காணிக்கை போடும்போது உன் சகோதரன் பேர்ல உனக்கு ஒரு குறைச்சல் உண்டாகுமானால் அந்த காணிக்கை பெட்டியில போடாமல் காணிக்கை பக்கத்துல வச்சுட்டு போய் அவனோட நல்மனம் பொருந்தது. அந்த யோசனையை தான் இந்த கரிச்சிக்கு மூலமா காட்டுறாங்க. நமக்கு நல்ல யோசனையே கிடையாது, இது மட்டும் போட்டிருக்கிறோம். இது நீங்க போடுங்க, போடாம போங்க, உங்களை பார்த்து யாரும் உள்ள போறது கிடையாது. உங்க நல் யோசனை இருக்கு பாரு, அது மொத்தமா சபையே காப்பாத்தும். நீ துப்பட்டா போட்டுட்டு வாயை வளவளவளன்னு சபையில பேசிட்டு போனா எல்லாரும் கெடுக்கும். நீ இதை போடாம கரெக்டா வந்த வழியா நேரு வழியா நீ திரும்பி போன ஒருவன் கெட மாட்டான். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதான் ட்ரூத். அதாங்க, நீ இதை தலையில போட்டுட்டு வாயை திறந்துட்டு எதா பேசினேன்னு எல்லாம் கெடுவான். நீ போடாட்டி கூட பிரச்சனை இல்லை, நீ போடான். ஆனா உன் பேச்சு ஒருவன் இடறக்கூடாது, ஒருவன் கோவப்படக்கூடாது, ஒருவன் தப்ப சிந்திக்க கூடாதுங்கிற நல்ல பேச்சு, நல்ல ஹார்ட்ல போய் பாரு. எப்படி துதிக்கன்னு சொல்லித்தாரேன். நான் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த கண்ணாடி இங்கேருந்து பாருங்களேன், எங்கேருந்து பார்த்தா தெரியும். எல்லாருமே அங்கேருந்து வந்துட்டு துப்பட்டா இல்லாமல் கண்ட கதையெல்லாம் பேசிட்டு வந்துட்டு, அங்கேருந்து வந்தபோது புருஷனை திட்டின திட்டு, பல பேரை திட்டின திட்டு, இதெல்லாம் மறந்து போச்சு. அங்கேருந்து இதில் இந்த வாசலை திறந்து வரும்போது இங்கே பில்டப், அந்த பில்டப் வாசலை திறந்து வரும் பில்டப். அதுக்கு முன்னாடி என்னாச்சு? இந்த கரிச்சிப்பு துப்பட்டா எல்லாம் ஊர்காரம் பார்க்கலாமாமா, கடவுள் பார்த்துருவாராம்.
ஒழுக்க நெறிகேட கடவுள் கடவுளும் குருடன் பாருங்க. சபையில மட்டும் தான் கண்ணு தெரியும். வெளிய கண்ணு தெரியாது கடவுளுக்கு. அதனால சபையில வந்து ஒழுக்கம். நான் சபை ஒழுக்கத்த பத்தியே பேசுறதே இல்ல. நீங்க வெளிய ஒழுக்கமா பேச்சு ஆற்றல் கரெக்ட்டா இருந்தா, சபையில அது ஒழுக்கமா இருக்கும். சபையில நீங்க ஒழுக்கத்த கத்துக்கிட்டு, அங்க போய் நடைமுறையில நீங்க செஞ்சுக்கிட்டு, நீங்க இங்க இருந்தா ஓகே. நீங்க சபையில கத்துக்கிறதும் கிடையாது, வெளிய காமிக்கிறதும் கிடையாது. நீதிமொழி 3:34 தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கிருபை பத்தி சொன்னேன். தாழ்மை பத்தி சொல்றேன். தாழ்மைன்னா என்ன? சில பேர் தாழ்மை செய்யும்போது நம்மளுக்கு கிறுக்கு பிடிச்சிருது. சில பேர் தாழ்மை பார்க்கும்போது. பாதி ஆம்பளைங்க சேவ் பண்றது கிடையாது. என்னடா கேட்டேன், கர்த்தர்ட்ட போகும்போது தாழ்மையா போகணும். தாழ்மைக்கும் இங்க வளர்ற முடிக்கு என்ன சம்பந்தம்னு தெரியல. ஒரு ஆள் சொல்றாரு, கர்த்தர்ட்ட தாழ்மையா போகணும். முடிய நல்லா வழுக்கு வழுக்கு மொத்தமா வலிச்சுட்டு போறது தாழ்மையா. இது எல்லாமே தாழ்மை. டை அடிச்சிடக்கூடாது. இத அவங்க தெய்வீகத்துக்கு தாழ்மைன்னு நினைக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னாரு, தாழ்மைக்கு சிறு பிள்ளைய கூட்டிட்டு, இந்த சிறு பிள்ளை போல ஒருவன் தன்னை தன்னை தாழ்த்தாவிட்டால் அவன் பரலோக ராஜ்யத்துக்கு வரமாட்டான். அப்ப தாழ்மைக்கு உதாரணத்துக்கு சிறு பிள்ளை எடுக்கிறார். சிறு புள்ள ஃபுல் ட்ரவுசர் போடுறது கிடையாது. சட்டை பெருசா போடுறது கிடையாது. அந்த புள்ளைக்கு வெள்ளை முடி வர்றதும் கிடையாது. கருப்பு முடி லோக்கலா தான் இருக்கும். சிறு புள்ள என்னென்ன, ஒரு சிறு பிள்ளைட்ட போய் ஒரு ₹100 முட்டாய் குடுத்தா, எங்க போனாலும் மாமா, மாமான்னு கத்தும். அதுக்கு பின்னாடி தான் ஓடும். ஏசு சிறு பிள்ளைலாம் வந்து நிக்கிறாங்க. ஏன் வந்து நிக்கிறான்னு சொல்லுங்க. அதுக்கு போற இடங்கள்லாம் சிறு பிள்ளைய இயேசு பார்க்கும்போது நிறைய குடுத்துறாரு, வாங்கி குடுத்துறாரு, தின்னுருது. இப்ப வந்து நிக்குதுங்க. சிறு பிள்ளைக்கு உதாரணம் அதுதான். ஆனா, உங்கட்ட இல்ல. 10 குஷ்டரோகிக்கு முட்டாய் குடுக்கல, வாழ்க்கையே குடுத்தாரு. உங்களுக்கு பலமுறை சிறு பிள்ளைகளுக்கு நன்மை குடுக்கும்போது, ஒரு நேரம் குடுத்தாலும் அது கூடிரும். உங்களுக்கு பலமுறை பல நன்மைகள கர்த்தர் தந்தாரு. ஆனா, நீங்க யாரும் கிறிஸ்துட்ட வர்றது கிடையாது. ஆளுக்கு ஒரு சத்தியத்த புடிச்சுக்கிட்டு, எல் துணிய மாத்துறது, சட்டைய மாத்துறது எல்லாம் மாத்துவீங்க. கூட கர்த்தர்ட்ட வாங்கிட்டு கர்த்தரையும் மாத்திருவீங்க. கர்த்தரையும் மாத்திருவாங்க. இதத்தான் சொல்றாரு, தாழ்மைன்னா என்னதுன்னா, சும்மா கூப்பிடல. உங்களுக்கு தேவன் எதையாவது ஒண்ண தந்து தான் கூப்பிடுறாரு. அந்த நன்மைக்கு இனி எல்லா நாளும் நான் அடிமை என்று சொல்லி அவருடைய சமூகத்துல தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு தான் தாழ்மை. அதான் சிறு பிள்ளை கூப்பிட்டாரு. சிறு பிள்ளை என்னிடத்துல வரவிடுங்கன்றார். சிறு பிள்ளை என்னிடத்துல வரட்டும். வாங்கிட்டு நிறைய பேர் என்ன தந்தார் கர்த்தர். நான் கேட்கறேங்க, சபையில 100 பேர் இருக்கிறோம். ஒருத்தன் அவனுடைய கிரியை கேட்டு கர்த்தர் நிறைய கொடுப்பார். ஒருத்தனுடைய கிரியை குறைவா இருக்கு, குறைவா கொடுக்குறார். எனக்கு என்ன தந்தாருன்னு கேட்கக்கூடாது. உன் கிரியை நீ அளந்து பாரு. அப்போ உனக்கு தெரியும். உன் கிரியை கேட்ட பலன் கண்டிப்பா வந்துரும். கிரியை செய்யறவங்களும் சொல்லிட்டு இருக்க மாட்டான். ஒரு ஆள் இவ்வளவு செய்றாரு, ஒரு ஆள் அவ்வளவு செய்றாரு, ஒரு ஆள் இவ்வளவு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இருக்க மாட்டான். யாரும் தான் செய்றத வெளிய சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டான். அவங்க நல்லா வர்றாங்கன்னு அர்த்தம். அவங்களுடைய கிரியைகள் இந்த நன்மைக்கு அஸ்திபாரமா இருக்கிறது. தாழ்மைனா என்னன்னு சொல்லி தரேன் இன்னொன்னு. ஏன் கடவுள்ட்ட நல்லா வர முடியும்? நம்ம சொன்னதுக்கு கர்த்தர் தந்தார். தந்து அற்புதம் செஞ்சதே பெரிய விஷயம். ஆனா கர்த்தருக்கு கொடுக்கன்னு சொல்லும்போது என்னன்னு நம்ம தாழ்மை. நம்ம சொன்னதுக்கு பதில் வந்துச்சா இல்லையா? அது தெய்வத்திலிருந்து பதில் வர்றதே பெருசு. அதை விட நன்மை எதுவும் கிடையாது. பதில் வந்துருச்சு. நான் சொன்ன பொறுத்தவரைக்கும் பதில் வந்துருச்சு. ஆனா நான் கர்த்தர்ட்ட என்னைய தாழ்த்த முடியல. என் இருதயம் வந்து நம்ம தேவைக்கு எடுத்துடலாமோ, நம்ம பொண்டாட்டி கொண்டு குடுத்துடலாமோ, பிள்ளைக்குள்ள ஃபீஸ கட்டிடலாமோ, அப்படி பண்ணிடலாமோ, இப்படி பண்ணிடலாமோ யோசிக்க தவிர, என்னை தாழ்த்த முடியல. செய்த நன்மைக்கு என்னை கீழ்ப்படுத்திக் கொள்வதற்கு பேர் தான் தாழ்மை. இந்த செயல்பாட்டுக்கு பேர் தான் தாழ்மை. உங்க சரீரத்துல ஏற்படுத்துறீங்களே, இது தாழ்மை அல்ல. உங்க சரீரத்துல எது நீங்க பண்ணாலும் தாழ்மை அல்ல. நீங்க உபவாசம் இருந்தாலும் அது தாழ்மை இல்ல. நீங்க ட்ரெஸ்ஸ மாத்துனாலும், வெள்ளைக்கு போனாலும், டை அடிச்சாலும், டை அடிக்காட்டியும், பேண்ட் போட்டாலும், போடாம போனாலும், இ நகை, நட்டு, வாட்ச் கீச்சுக்கெல்லாம் தாழ்மையே கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஒண்ணு செஞ்சிருக்கும்போது, இல்லன்னா நீங்க கர்த்தருக்கு பொருத்தனை பண்றீங்கம்போது, எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அந்த பொருத்தனைக்கு கீழ்ப்படுறீங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் தாழ்மை, ஹம்பிள். 100% பேர் இந்த விஷயத்தெல்லாம் செய்றதே கிடையாது. 100க்கு 100ம் செய்ய மாட்டான். கடவுள் எவ்வளவுதான் நன்மை குடுத்தாலும் கிடைச்ச உடனே அப்படியே கொண்டு வாழத்தான் செய்யும். ஏதோ ஒண்ணு கிடைச்சிட்டு ஓடிடுறது. மாப்பிள்ளை கிடைச்சா ஓடிடுறான். பெண்ணு கிடைச்சா ஓடிடுறான். பணம் கிடைச்சா ஓடிடுறான். குடி கிடைச்சா ஓடிடுறான். மாந்திரிகம் கிடைச்சா ஓடிடுறான். வேலை கிடைச்சா ஓடிடுறான். கர்த்தருக்கு சொன்னத கர்த்தர் தந்ததுக்கும், நம்ம கர்த்தர்ட்ட சொன்னதுக்கும் அதுக்கு சார்ந்து வாழ்ற மனுஷனை பார்க்கிறது அரிதா இருக்கு. ஏன் ஆவிக்குரிய மத்த சபையில அற்புதம் இல்லன்னா, ஊழியக்காரங்களும் கூட தான் வயிறு நிறையங்கிற போட்டியில தான் ஓடுறான். அதனால தான் அவன் பட்டு போயிடுறான். விசுவாசிகளும் தான் வயிறு நிறையங்கிற போட்டியில தான் ஓடுறான். பட்டு போயிடுறான்.
நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருக்காக வாழ துடிக்கிற எந்த மனுஷனையும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். துதிங்க, பாடுங்க. ஆனா அதோடு கூட இந்த செயல்பாடுகள் உங்கள்ட்ட அதிகமா இருக்கும். கையில காசு வரும்போது முதல்ல கர்த்தர். நான் சொல்லியிருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுக்கும்போது, உயிர் போனாலும் நான் அவருக்காக வாழுவேன். அவருக்காண்டி குடுப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். இனி என்ன வந்தாலும் என் தேவைகளெல்லாம் 2வதுங்க. கர்த்தருடைய தேவைய முதல்ல சந்திச்சுட்டு, அப்புறமா என் தேவைக்கு நேரா போகும்போது காரியம்